அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சித்திரை 1 அன்று வீட்டில் சந்தோஷம் நிறைய பாரம்பூர் ஸ்ரீ காமாட்சி தேவி விளக்கினை இப்படி ஏற்றுங்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். காமாட்சி விளக்கினை எப்படி ஏற்ற வேண்டும், அதில் என்ன சேர்த்து விளக்கு ஏற்றினால் மகாலட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் மற்றும் வீட்டில் செல்வம் சேர எப்படி விளக்கேற்ற வேண்டும், விளக்கேற்றிய பிறகு அதற்காக பயன்படுத்தும் திரி உள்ளிட்ட பொருட்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது போல பல சந்தேகங்களுக்கு பலருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதற்கான விளக்கங்களை தெரிந்து வைத்து கொண்டு சித்திரை 1 அன்று காமாட்சி அம்மன் விளக்கினை ஏற்றினால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். நம் அனைவரின் வீட்டின் பூஜை அறையிலும் காமாட்சி அம்மன் விளக்கு கண்டிப்பாக இருக்கும். இதனை தினமும் ஏற்றுவது வழக்கம் இருந்தாலும் இந்த விளக்கினை ஏற்றும் சரியான முறை எது என்பது பெரும்பாலான மக்களுக்கு தெரிவது கிடையாது. அதனால் கஷ்டங்களில் சிக்கி தவித்து விடுகிறார்கள். காமாட்சி அம்மன் விளக்கினை சரியான முறையில் ஏற்றினால் குடும்பத்தில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கி செல்வம், நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை நிலைத்து நிற்கும். லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக பெருகும். வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். காமாட்சி விளக்கினை ஏற்றும் சரியான முறையை இங்கு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் காமாட்சி விளக்கினை முதல் நாளே அழகாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக வைத்து கொள்ள வேண்டும். விளக்கில் நாம் திலகம் இடும்போது 7 அல்லது 9 அல்லது 11 ஆகிய இடங்களில் நீங்கள் திலகம் இட வேண்டும். குறிப்பாக மறுநாள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு விளக்கை முக்கியமாக விளக்கேற்ற வேண்டும். காமாட்சி அம்மன் விளக்கிற்கு கீழ் கோலமிட்டு டைமண்ட் கற்கண்டு, பச்சை கற்பூரம் மற்றும் ரூபாய், 5 ரூபாய் நாணயங்களை வைத்து தாராளமாக விளக்கேற்றினால் சுபிட்சம் பெருகும். காமாட்சி அம்மன் விளக்கிற்கு ஏற்றாற்போல் தட்டு வாங்கி அதன் மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும். வெறும் தரையில் வைத்து விளக்கேற்றக்கூடாது. முந்தைய காலத்தில் சிறியதாக கட்டை வைத்து அதன் மீது பசுஞ்சாணம் உருட்டி வைத்து அதன் மீதுதான் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். அது பசுஞ்சாணத்தில் பூச்சிகள், வண்டுகள் துளைக்காது. கன்று ஈன்ற பசுமாட்டின் சாணங்களை தேர்வு செய்துதான் விளக்கேற்றி பயன்படுத்துவார்கள். காமாட்சி அம்மன் விளக்கினை கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வைப்பது சிறப்பான பலனை தரும். இதனால் வீட்டில் ஏற்படும் சஞ்சை சச்சரவுகள், துன்பங்கள் நீங்கி லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிலைத்திருக்கும் என்பது நம்பிக்கை. கிழக்கு திசை நோக்கி விளக்கை வைக்க முடியாத பட்சத்தில் வடக்கு அல்லது மேற்கு திசை நோக்கி காமாட்சி விளக்கினை தாராளமாக ஏற்றலாம். மஞ்சள் நிற நூலில் திரியிட்டு காமாட்சி அம்மன் விளக்கினை ஏற்றுவது காமாட்சி அம்மனுக்கு மிகவும் உகந்தது. காமாட்சி அம்மன் விளக்கில் விளக்கேற்றும் போது சுத்தமான பசுனை அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தி ஏற்ற வேண்டும். காமாட்சி அம்மன் விளக்குடன் தினமும் மண் அகல் விளக்கில் ஒரு விளக்கேற்றி வழிபடுவது குலதெய்வ அருளையும் அஷ்டலட்சுமியின் அருளையும் பெற்றுத்தரும். விளக்கின் எண்ணெயில் சிறிது பச்சை கற்பூரம், ஒரு கிராம்பு, சிறிய துண்டு பட்டை ஆகியவற்றை சேர்த்து விளக்கேற்றலாம். பட்டைக்கு பதிலாக வசம்பினை போற்று காமாட்சி விளக்கினை தாராளமாக ஏற்றலாம். காமாட்சி விளக்கு நம் அனைவரின் வீடுகளிலும் இருக்கும் மிக முக்கியமான பொருளாகும். பெரும்பாலான வீடுகளில் பித்தளையில் வைத்திருப்பார்கள். ஒரு சில வசதி படைத்தவர்கள் வெள்ளியில் காமாட்சி விளக்கு வாங்கி வைத்திருப்பார்கள். இது தவிர மற்ற உலோகங்களில் காமாட்சி அம்மன் விளக்கை கண்டிப்பாக ஏற்றக்கூடாது. பொதுவாக நாம் வீடுகளில் பயன்படுத்தும் பூஜைக்கான விளக்கை காமாட்சி விளக்கு என்கிறோம். அதனால்தான் அதன் மத்தியில் மகாலட்சுமி அமைந்திருப்பது போலவும் 2 புறங்களிலும் யானையில் இருப்பது போன்றவும் உருவம்தான் இருக்கும். இன்னும் சில விளக்குகளில் அஷ்டலட்சுமிகளிலும் இருப்பது போல இருக்கும். பித்தளை விளக்கில் எண்ணெய் சுவாமியின் உருவம் இருந்தாலும் அதை நாம் காமாட்சி விளக்கு என்றுதான் சொல்லுகிறோம். லட்சுமி விளக்கு, வராகி விளக்கு என குறிப்பிடுவது கிடையாது. விளக்கில் இருக்கும் சுவாமி உருவத்தை வைத்து அந்த பெயரை நாம் சொல்வதும் கிடையாது. விளக்கில் எரியும் தீப சுடரையே நாம் காமாட்சி என குறிப்பிடுகிறோம். காமாட்சி அன்னை ஜோதி வடிவமானவள். அவளே 14 உலகங்களுக்கும் அரசியாக அனைத்தையும் கட்டி காப்பவளாக கருதப்படுகிறார். அனைத்து விதமான மங்களங்களின் மொத்த வடிவமாக காமாட்சி அம்மன்
காமாட்சி அம்மன் இருப்பதாக அம்மனை விளக்கேற்றி புத்தாண்டு மற்றும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் காமாட்சி அம்மன் விளக்கு இடம்பெறுகிறது. மங்களத்தின் மொத்த வடிவமாக காமாட்சி கருதப்படுகிறார். உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் ஆதி பராசக்தி நம்முடைய வீட்டில் ஜோதி வடிவமாக மங்கள ரூபிணியாக காமாட்சியாக எழுந்தருளி அருள் செய்கிறாள் என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் விளக்கை, அந்த காமாட்சி விளக்கை நாம் ஏற்றுகிறோம் என்பது எல்லளவும் தவறில்லை. காமாட்சி விளக்கினை கண்டிப்பாக இந்த மாதிரியான முறையில் ஏற்ற வேண்டும். அதில் நீங்கள் தாராளமாக செல்வத்திற்காக அதில் சிறிது நாணயங்களை போற்றும் விளக்கேற்றினால் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும். வீட்டில் பணம் செல்வம் செழிப்பு ஏற்பட இந்த சித்திரை 1ஆம் நாளில் கண்டிப்பாக இந்த மாதிரியாக விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்றிய பிறகு அதற்காக பயன்படுத்தும் திரி மற்றும் அவை அனைத்தும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இனிப்பு, பல வகைகள், மாங்காய் பச்சடி மற்றும் கனி காணுதல் போன்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் முதன்மையாக இந்த விளக்கேற்றிய பிறகு அனைத்தும் நடத்த வேண்டும். நம் அனைவரின் வீட்டு பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். இதை தினமும் ஏற்றுவது வழக்கம் இருந்தாலும் இந்த சித்திரை 1ஆம் நாள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். காமாட்சி அம்மன் விளக்கை சரியான முறையில் ஏற்றினால் குடும்பத்தில் செல்வம், நிம்மதி, மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக நிலைத்திருக்கும். மகாலட்சுமியுடைய கடாட்சம் கண்டிப்பாக அதிகரிக்கும். வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். காமாட்சி விளக்கை ஏற்றும் சரியான முறை பற்றி தெரிந்து வைத்து கொண்டு ஏற்றிவிட்டீர்கள் என்றால் அனைத்தும் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். குறிப்பாக வீட்டில் காமாட்சி விளக்கினை முதல் நாளை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக வைத்து விட வேண்டும். மறுநாள் காலையிலிருந்து குளித்துவிட்டு விளக்கேற்றி அம்மனை வழிபட்டீர்கள் என்றால் அந்த ஆண்டு முழுவதும் வணங்கிய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காமாட்சி அம்மன் விளக்கிற்கு கோலமிட்டு அழகு சேர்த்து இட வேண்டும். முக்கியமாக காமாட்சி அம்மன் விளக்கை கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வைப்பது மிகவும் சிறப்பானது. இதனால் துன்பங்கள் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.